Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சியில் வேங்க வயல்ல துக்கம், சிங்களவன் கூட செய்ய துணியாத செயல், எதிர் திசையில் இருந்தால் கூட நீரில் கலப்படம் பண்ண மாட்டான், அதுவும் மலத்தை கலக்க மாட்டான். இது மட்டும் இல்லை, சமீபத்தில் பெரம்பலூர் மாவட்டம் அந்த கல்லாறு ஊரில் சாக்கடை தண்ணி குடித்து 100 பேர் பெரம்பலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 பேர் மரணிச்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற முதுகுடி தமிழர்களுக்கு தான் இந்த அவலங்கள் நடக்குது. அப்போ இந்த மக்கள் எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுவாங்க? கேட்கிற நிலையில் தோழர் திருமாவளவனும் இல்லை. இவர் சொன்னா கேட்கல, மதிக்கிறது இல்லை. இந்த ஆளுமை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கேட்கிறார்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அப்போ சாதி வெறி எங்க இருக்கு? அதிமுக திமுகவா அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவில் சாதி வெறி இருக்கும். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில நீட்டை ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்கல்ல, நீட்டை ஒழிப்புன்னு சொன்னாங்கல்ல, ஒழிச்சாங்களா? இவங்களுக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? நீட்டை ஒழிப்பதற்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கா? ஒழிக்க முடியாதுன்னு இவங்களுக்கு தெரியும்ல. அப்போ பொய்யா எதுக்கு விளம்பரம் பண்றீங்கன்னு கேட்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு தேடிட்டு போனேன், செங்கலை தூக்கிட்டு போனேன். விளையாட்டு அமைச்சர் செங்கல் எங்க காட்டின செங்கல்ல ஏன் பாராளுமன்றத்துக்குள்ள செங்கல் எடுத்து போய் காட்ட முடியல? இவரே மோடியை சந்திச்சார்ல, ஏன் அந்த செங்கல் இங்க காட்டின செங்கல் அங்க எடுத்துட்டு போல? யார் வரணும்ன்றது இல்லை இந்த தேர்தல், யார் வரக்கூடாதுன்றதான் இந்த தேர்தல். அதனால தான் மோடி மீண்டும் வரக்கூடாது என்பதில் எடப்பாடியார் உறுதியா இருக்காரு. ஆனா அதுலயே ஒரு முரண்பாடு வருங்க. மோடி வரக்கூடாதுன்னு தான் ஓட்டு போடணும் அப்படின்னா, மோடி வரக்கூடாதுன்னு வலிமையா சொல்ற திமுக தானே ஓட்டு போடுவாங்க. இல்ல, அவங்க 2 பேரும் கள்ள கூட்டணி. நீங்க ராஜபக்ஷ நாட்டை விட்டு ஓடியது போல், பாகிஸ்தானில் முஷ்ரப் ஓடனது போல் ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு இந்த மோடி ஓடுகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. இந்த தேர்தலில் குறிப்பா பட்டியலின மக்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் குடிகள் அத்தனை பேரும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பெருவாரியான வாக்களித்து அவருடைய கரத்தை வலுப்படுத்தினால் மட்டுமே தமிழ் இனம் மீண்டும் எழும்ன்றதான் என்னுடைய கருத்து. முக்கிய செய்திகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதுல கூட்டணி அமைவதற்கு முன்பாகவே இருந்த ஒரு விவாதம் என்னன்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் யாருக்கு, அதாவது குறிப்பா இஸ்லாமியர்கள் வாக்கு யாருக்கு, அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வாக்கு யாருக்குன்னு ஒரு பெரிய விவாதம். அதனாலதான் அதிமுக பாஜக கூட்டணியை கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்ததாக பரவலாக செய்தி. அவர்களும் சில இடத்துல அதை என்டாஸ் பண்ணாங்க. அடுத்ததாக பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள் யாருக்கு அப்படின்ட்டு, குறிப்பா அது ஆன் பிளாக்கா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதால திமுக கூட்டணிக்கு தான் போகும் அப்படின்னு பரவலாக ஒரு நம்பப்படுகிறது. ஆனா இருந்தாலும் அதிமுக பக்கம் கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கிறார், பாஜக பக்கம் ஜான் பாண்டியன் இருக்கிறார். ஸோ இப்ப இந்த தேர்தல் பொறுத்தவரை பட்டியலின மக்களுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது த்ரூ ஓட்டிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் பட்டியலின மக்களுடைய வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு இன்றைக்கு வேங்க வயல்ல தேர்தல் மறுப்பு போராட்டம் பண்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்க அண்ணன் ஜான் பாண்டியனும் அண்ணன் கிருஷ்ணசாமி அவங்களுடைய வாக்கு எவ்வளோன்றது மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு புரிதல் வந்துடும். ஆனால் வட மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்திலே இருக்கிற பறையர், சாம்பவர் இந்த பேரில் ஒரு பெரும்பான்மையாக இருக்காங்க. இந்த பெரும்பான்மையாக மக்கள் வாழ்கின்ற இந்த இடத்தில் வேங்க வயலில் இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சியில்
எந்த நாட்டையும் நிகழாத ஒரு துக்கம். ஈழத்தில் கூட சிங்களவன் கூட செய்ய துணியாத செயல் தமிழனுக்கு. யுத்தம் நடக்கிற நாட்டில் எதிர் திசையில் இருந்தால் கூட நீரில் கலப்படம் பண்ண மாட்டான், அதுவும் மலத்தை கலக்க மாட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட யுத்த முறையிலேயே அது இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக பறையர் சமுதாய மக்கள் மழை தண்ணி குடிக்கிற ஒரு நிலை இங்க இருக்கு. இது மட்டும் இல்லை, சமீபத்தில் பெரம்பலூர் மாவட்டம் கல்லாற்றில் அந்த கல்லாறு ஊரில் சாக்கடை தண்ணி குடிச்சு 100 பேர் பெரம்பலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 பேர் மரணிச்சிருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் கூட ஒரு பேருக்காவது போய் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. சாக்கடை தண்ணி அப்படிங்கிறது திட்டமிட்டு கலக்கப்பட்டதா இல்ல அவங்க இல்ல, அந்த குடிநீரே இல்ல. இது எங்க? பெரம்பலூர்ல வீக்களத்தூர் பக்கத்துல ராயப்பதூர் அந்த பகுதியில மருத்துவமனையில 100 பேர் அனுமதிக்கப்பட்ட அரசுக்கு தெரியுமா தெரியாதா? இங்க ஒரு சமூகம், இந்த சமூகம்னா நல்ல காற்று கிடைக்கணும், நல்ல தண்ணி கிடைக்கணும், நல்ல உணவு கிடைக்கணும், இப்படித்தானே மனித இயல்பு. அதுவும் குறிப்பா முதுகுடி தமிழர்களான இவர்களுக்கு ஒரு சாக்கடை தண்ணி குடிக்கிற அளவுக்கு தானே இந்த அரசு செயல்படுது. இது எங்கேயாவது இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குமா? மதுபோதை கள்ளச்சாராயம் குடிச்ச நேரத்தில் இந்த முதல்வர் எவ்வளோ தொகை கொடுத்தாரு அவங்களுக்கு, இறந்து போனவங்களுக்கு, கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு. இப்போ சாக்கடை தண்ணி குடிச்சு இறந்து போனவங்களுக்கு அதை ஒரு அமைப்பு எடுத்து போராடுதுங்க. அவங்க மேல அங்க இருக்கிற அந்த எஸ்பி போராட்டத்தை தூண்டுவதாக வழக்கு போடுது. என்ன அமைப்பு? அங்க இருக்கிற மக்கள் சேர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் எடுத்தாங்க. இது மாதிரி சாக்கடை தண்ணி குடிச்சிட்டாங்க, இது மாதிரி 2 பேரும் மரணிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு முறையான குடிநீர் கிடைக்கலன்னு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அங்க இருக்கிற எஸ்பி அவங்க மேல வழக்கு போடுறாங்க, போராட்டத்தை தூண்டியதாக வழக்கு போடுறாங்க. இது தண்ணி கேட்டு எந்த நாட்டிலேயாவது குடிநீருக்காக, சுத்தமான குடிக்கிற தண்ணிக்காக எங்கேயாவது இந்த மாதிரி போராட்டம் நடக்குமா? ஆனால் நடக்குது இந்த அரசுல. அதுவும் குறிப்பா இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற முதுகுடி தமிழர்களுக்கு தான் இந்த அவலங்கள் நடக்குது. அப்ப இந்த மக்கள் எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுவாங்க? நிச்சயமா போட மாட்டாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன இது பாருங்க, இவ்வளோ விஷயம் நடக்குது. வேங்கவேல குறிப்பிட்டீங்க, இப்போ ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டீங்க. இன்னொரு சிலரும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு பட்டியல் சமூகத்துக்கு எதிரான அந்த வன்முறை ஜாஸ்தியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொன்ன அதே பறையர் கம்யூனிட்டியோடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய, தலைவராக பார்க்கப்படக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். அவர் திமுக கூட்டணியில தான் இருக்கிறார். அவர் தான் அங்கதான் அங்கம் வகிக்கிறார். குறிப்பா இப்ப எம்பி தேர்தலையும் போட்டி போடுறார். அப்போ இந்த விஷயம் எல்லாமே திருமாவளவனுக்கு தெரியாதா? தெரியும். அவரும் அது அங்க இருக்கிறவங்கள கூட்டு கேட்டிருக்காரு போல, அதிகாரிகிட்ட எல்லாம் கேட்டிருக்காரு. நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி சப்பக்கட்டு கட்டி விட்டுட்டாங்கன்னா எனக்கு தகவல் கிடைச்சிச்சு பெரம்பலூர்ல. ஏன்னா அங்க விசிகா நீங்க பெரம்பலூர், விழுப்புரம் இந்த பக்கமெல்லாம் ரொம்ப வலுவா இருக்கிற பகுதி இல்லையா அந்த பட்டியல் சமூகத்துல. ஆனா இந்த அரசு இவர் சொன்னா கேக்குதா? இந்த ஆளுமை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கேட்கிறார்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அப்படி கேட்கிற நிலையில் தோழர் திருமாவளவனும் இல்லை. இவர் சொன்னா கேட்கல, மதிக்கிறது இல்லை. அவங்க கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணாவே ஒன்றும் பெருசா எடுபடலை. அந்த அளவுக்கு மெத்தனமா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுறது. அதனால பட்டியல் சமூகத்தினுடைய பெரும்பான்மை, நீங்க ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் எடுத்தீங்கன்னா பெரும்பான்மையா பட்டியல் சமூகத்தில் இருக்கிற குறிப்பா அந்த முதுகுடி தமிழர்களுடைய வாக்கு வங்கி மிகப்பெரியது. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா சலுகையும் விகிதாச்சார அடிப்படையில் கிடைக்குதா இந்த அரசு கிட்டன்னு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. அமைச்சர் எடுத்து பாருங்க, விகிதாச்சார அடிப்படையில் எத்தனை மக்கள் தொகை இருக்கு, 2011 கணக்கெடுப்பின்படி எத்தனை பேர் மக்கள் தொகை இருக்கிறான்னு கணக்கெடுத்து அந்த விகிதாச்சார அடிப்படையில் எல்லா பதவியும் கொடுக்கணும் இல்லையா? அது இந்த அரசு செஞ்சிருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இது திருமாவளவன் கூட திருமாவளவனுக்கு இந்த மாதிரி ஒரு விமர்சனம் சொல்றீங்க.
ஆனா இப்போ திமுகலே டாப் லெவல் லீடர்ஸ்ல முக்கியமான லீடர்ஸும் அதே கமிட்டி இருக்க. இப்ப ராஜா இருக்கிறாரு, அவர் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தானே. அவர் வந்து துணை பொதுச் பதவியில் இருக்கிறாரு, முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தாரு, அந்த கட்சியில ஒரு உரிய அங்கீகாரம் தரப்பட்டது. இப்ப மீண்டும் நீலகிரியில போட்டிடுறாரு. இல்ல அவங்க நீங்க தனி தொகுதியில் ஜெயிச்சு போறாங்கல்ல, அவங்க யாரும் இது குறிப்பா இந்த முதுகுடி தமிழருக்காக பேசுறது இல்லை. கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாடுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க எல்லாம் பேசுவாங்களே. ராஜா உள்பட எல்லாரும் சேர்த்து நீங்க கேட்ட அதே ராஜா உள்பட சொல்றேன். அவங்களுக்கெல்லாம் தெரியாது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா ஊர்லயும் எங்கெங்கெல்லாம் இந்த முதுகுடி தமிழர்கள் கோயில் நுழைவு போடுறதுல எவ்வளோ இடத்துல அவமதிக்கப்படுறாங்க. இவங்க கட்சிக்காக பயந்துகிட்டு தன்னுடைய சுய கௌரவத்தை சுய உரிமையை இவர்கள்லாம் தாரவாக்குறாங்கன்றதான் என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. ஒரு திமுகவில் ஒரு கட்சிக்காரர் என் கோயிலுக்கு வரேன்னு மக்களை பொதுமக்கள் பொது வெளியில் ஒருத்தர் திட்டார். ஏண்டா நீ வந்தா அந்த அந்த சொல்லால நம்மளால சொல்ல முடியாது. அவளுக்கு கீழ்த்தரமா பேசுறாரு. அப்போ அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருக்கிறார் கேட்கிறாரு, இவர் ராசா இவர் வந்து அவங்க கண்டிக்க முடியுமா, கேட்க முடியுமா? அவருக்கு வேற பதவி உயர் பதவியில் கொடுத்துருக்காங்க அந்த மோகன் என்ற ஒரு அந்த நபருக்கு. நீங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதின்ற பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஆளு வீட்டு வேலைக்கு செய்யற ஒரு பட்டியல் சமூக பொண்ணுக்கு சூடு வைக்கிறாங்க இல்லையா? சமீபத்தில் நீங்க பரபரப்பான செய்தி, சூடு வச்சிருக்காங்க, கொடுமை பார்த்துட்டு இருக்காங்க, சித்திரவாதி. ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காத இந்த திமுக இருக்கிறவங்க கொடுமைப்படுத்துறாங்க. அப்போ சாதி வெறி எங்க இருக்கு? சாதி வெறி எங்க இருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டு தான் தமிழ்நாட்டில், அண்ணா திமுக திமுகவா அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவில் சாதி வெறி இருக்கும், திமுகவில் உறுதியா இருக்கும். என்ன சார் அவங்க தான் வந்து பெரியாரை பேசுறாங்க, ஜாதிய சமத்துவம் பேசுறாங்க, நாங்க தான் சமத்துவபுரம் கொண்டு வந்தோங்கிறாங்க. அவங்க மேல இப்படி ஒரு சார்ஜ் இல்ல. நீங்க சமத்துவபுரம் என்பது சமப்படுத்துவது இல்லை, அது சண்டைக்கு வித்துடுவது. சண்டையை வந்து என்னைக்குமே வந்து சண்டைக்காரங்களா வச்சுக்கிறது அது வெள்ளக்காரனுடைய கோட்பாடு. வெள்ளக்காரன் யார் ஆளுகின்றவர்கள், ஒரு நீங்க என்ன ஆளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய உடன் பிறந்த ஆள்களை நீங்க வந்து பகையாளியா மாத்திட்டா நீங்க பொது தளத்தில் வந்து ஆண்டுடலாம். இதுதான் வெள்ளக்காரன் வந்து அதை தெள்ள தெளிவா செஞ்சான். அந்த அந்த கருத்தியலை திராவிட முன்னேற்ற கழகம், இது மட்டும் இல்லை, இந்த பாரதிய ஜனதான்னு ஒரு கட்சி இருக்க, அவங்களுக்கும் இதுதான். இவங்க எப்பயுமே மனித இனங்கள் ஒன்றுபடவே கூடாது. ஒன்றும் மத ரீதியா பிரிந்திருக்கணும் அல்லது சாதி ரீதியா பிரிந்திருக்கணும். அப்பொழுதுதான் இவர்களுக்கு சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் என்ற நிலை இந்த ரெண்டு கட்சிக்கும் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் வேறு இல்லை. பேரு தான் வேற, பேரு தான் எல்லாமே வேற. ஆனா பாரதிய கட்சிக்கு எப்படி பின்புலமா RSS, வஜ்ரந்தல் இது மாதிரி நிறைய துண்டு அமைப்புகள் என்ன செய்யும்? நீங்க மணிப்பூரே உதாரணம். மணிப்பூர்ல என்ன, அங்க இருக்கிற ஒரே குடிமக்களை தனித்தனியா துண்டாடி வைப்பது, அதிலிருந்து லாபம் பெறுவது. அதே போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே சாதிக்குள் கூட இப்ப பட்டியல் சமூகம் வச்சுக்க, பட்டியல் சமூகத்துல பல்லர் இருந்தாங்க, பறையர் இருக்கிறாங்க, அருந்ததி இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள எப்படி ஒரு மோதல் உருவாக்கும்? ஒன்றும் இல்லை. இவங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே தெரியாம ஒரு 3% இடஒதுக்கீடு கொடுத்து விட்டுருப்பான். அருந்ததியர்கள் கொடுக்கப்பட்டது நீங்க கொடுத்து விட்டு அவங்களுக்குள்ளே மதிப்பாங்க. நல்லதுன்னு நினைச்சு கொடுக்கல கருணாநிதி அவர்கள், அந்த அருந்ததிய மக்களுக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு 3% கொடுக்கல. இவர்கள் ஒட்டுமொத்தமா பட்டியலில் இருக்கிற மக்கள் எப்பயுமே சண்டை போட்டுக்கணும். இன்னைக்கு வந்து முதுகுடி தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லையே. அப்ப என் மனசுல என்ன இருக்கும்? எனக்கு இல்லை, பொதுவா பட்டியல் அந்த பறையர் சாம்பவர்ன்ற பேர்ல வாடவங்களுக்கு என்ன தோணும்? கொடுத்துட்ட 3% எதன் அடிப்படையில் கொடுத்த? மக்கள் தொகை கணக்கெடுத்தியா? விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கப்பட்டதா? அப்படின்னா இல்லை. ஒண்ணே ஒண்ணு, கருணாநிதி அவர்கள் பேசுகின்ற மொழியும் இந்த மக்கள் பேசுகின்ற மொழியும் ஒண்ணு. மொழியின் அடிப்படையில் அவர் கொடுத்தாரு, எந்த கணக்கும் பார்க்கல. அதுக்கு அதை கண்டிச்சு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து
நீங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் கொடுக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுக்கணும்னு, சாதிவாரி கணக்கெடுக்கணும்னு அந்த அம்மா கேட்டாங்க. இது வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கா? எவ்வளவு பேர், எந்த மக்கள்? ஆளாளுக்கு 2 கோடி மக்கள்னு தான் சொல்லுவோம். நீங்க எந்த சாதி வேணாலும் எடுத்துங்க. தமிழ்நாட்டில் வாழுகின்ற எந்த சாதி வேணாலும் உங்க கூட்டம் எவ்வளவுன்னு கேட்டு பாருங்க. கணக்கே இல்லாத ஆளாளுக்கு 2 கோடி சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படித்தானே மாநாடு போடுறாங்க, அப்படித்தானே பேசுறாங்க. நம்ம 2 கோடி மக்கள் தொகை கொண்டவர்கள். உண்மையிலேயே அப்படி இருக்காங்களா? இல்ல இல்ல. அப்படி எப்படி இவங்களுக்கு வந்து சமத்துவம் எப்படி வரும்? எப்படி ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு எப்பயுமே பிரிவினையே உண்டாக்கும். ஏன் உண்டாக்கும்? ஒண்ணு மதத்தை சொல்லும், இல்ல சாதியை சொல்லும். அப்படியே உருவாக்கி இவர்கள் எப்பயுமே அடிச்சுக்கிட்டு மாண்டுகிட்டு இருந்தாங்கன்னா அதை காரணம் காட்டி நல்லது செய்வது போல் நடிச்சு இவன் செய்வான். ஒண்ணு, இப்ப சென்னை நகர் ஒரு குறிப்பா எல்லா உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்த பகுதி. குடிசையில இருப்பான், பகுதியிலும் இருப்பான். எப்போ வந்து இந்த ஸ்டாலின் இன்றைய முதல்வர் மேயரா மாநகர தந்தையாக வந்தாரோ அன்றைக்கே இந்த மக்கள் இந்த குடிசைகளை அகற்றுவதற்கு வேலை பார்த்தாரா இல்லையா? சிங்கார சென்னை திட்டம் போட்டாரா இல்லையா? ஒன்னா இருந்தாங்க, உறவா இருந்தாங்க. இல்ல, அது வந்து ஒரு குடிசையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கான்கிரீட் வீடு எங்க கட்டி கொடுக்கணும்? ஹவுசிங் போர்டு எங்க கட்டி கொடுக்கணும்? எங்க வாடற இடத்துல கட்டி கொடுக்கணுமா? ஏன்னா வந்து ஒரு கூலி வேலைக்கு போறேன், என்னை எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு ஊர்ல போட்டா நான் வந்து போக்குவரத்துக்கு நான் வாங்குகின்ற கூலி. ஒரு பெயிண்டர் இருக்காரு, ஒரு பெயிண்டர் வந்து இப்ப செம்மஞ்சேரி அங்கிருந்து ஒரு சென்னை நகருக்கு பெயிண்ட் அடிக்க வந்தாருன்னா அவருடைய போக்குவரத்து யார் கொடுப்பா? நீங்க இவங்களை ஏன் அப்படி போட்டாங்கன்னா, இவங்க எந்த காலத்திலையும் கையேந்தியே நிக்கணும், பொருளாதாரத்தில் மேம்படக்கூடாது. நீங்க குடிசை அகற்றுறதுல வந்து நீங்க சாதாரணமா வீடு கட்டி கொடுத்துட்டேன் இதெல்லாம் அது இல்லை. அது இல்லை. அங்கு இந்த மக்கள் ஏதாவது ஒரு போராட்டம் அப்படின்னு சொன்னா இவர்கள் ஒன்று திரண்டுறாங்க. குடிசையில் இருக்கிறவங்க ஒரு சமூகமா வாழறவங்களாம் ஒன்று திரள்றாங்க. அப்போ இந்த ஒன்று திரடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கு. ஏன்னா இவங்க பண்ற அயோக்கியத்தனத்தை இவங்க கண்டிக்கிறாங்க, ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா மக்கள் தொகை அதிகமா ஒரே இடத்துல சேர்ந்துறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு பகுதியில் இப்ப வேசார்பாடியில இருந்து கொஞ்சம், அம்ஜிகார்ல இருந்து கொஞ்சம், சோலைமேட்ல இருந்து கொஞ்சம், இப்படி பரவலான மக்களை நீங்க ஒரே இடத்துல அடிச்சு போட்டீங்கன்னா அங்க சண்டை வருமா வராதா? குழுவா தானே இருக்கும். இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் ஊர் கதையா வந்துடும்ல. அப்ப சண்டை வரும். அப்ப அவங்களுடைய வருமானத்தை நீங்க கை வச்சுக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து இலவச திட்டம் அறிவிச்சிடலாம். இலவச திட்டம் எதுவுமே பொருந்தாத திட்டம். ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு சின்ன மேற்கோள். இப்போ 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல, இது எந்த பணம்னு இன்றைய முதல்வர் சொல்ல முடியுமா? வெள்ளை அறிக்கை கொடுப்பார் அவரு? ஆதி திராவிட மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை எத்தனை முறை செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பியிருக்கிறார். கருணாநிதி செஞ்ச அனுப்பியிருக்காரு. அங்க அனுப்புறாங்கல்ல, ஆதி திராவிட நலத்துறை கொடுக்கிற நிதி இருக்குல்ல, முறையா செலவிட்டா இங்க ஏழை என்பதே இல்லாத போயிருக்கும், குடிசை என்பதே இல்லாத போயிருக்கும், வேலை வாய்ப்பு இல்லாத கரெக்டா இருந்திருக்குங்க. ஒண்ணுமே செய்யாத அந்த பணத்தை மத்திய அரசு கொடுக்குறான், அவங்களுக்கு செலவு பண்ணுன்னு கொடுக்குறான். அந்த நிதியை கூட அந்த மக்களுக்கு செலவு செய்வதற்கு மனம் இல்லாத ஒரு கட்சி ஆட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். அடிச்சு சொல்ல இல்ல, இது வந்து நீங்க அந்த பணத்தை வந்து அவங்க குறிப்பிட்ட இடத்துல செலவு செய்யலைங்கிற குற்றச்சாட்டு உண்மை. ஆனா இப்போ நீங்க இந்த மகளிர் உதவித்தொகைக்காக பயன்படுத்தன்னு சொன்ன இல்லையா, அது வந்து அரசு செயலாளர் மறுத்து இருக்கிறார். அது அந்த மாதிரி இல்ல, அது வந்து அதுக்காக தமிழ்நாடு அரசு பிரத்யேகமா ஒதுக்கின நிதியிலிருந்து தான் நாங்க எடுத்து பயன்படுத்தல அப்படின்னு தமிழக அரசுடைய செயலாளர் விளக்கம் கொடுக்க. இல்ல, அந்த விளக்கம் தப்பு. அவங்க என்கிட்ட மத்திய அரசு ஆதி திராவிட மக்களுக்கு ஒதுக்கிய நிதியில் எடுத்திருக்காங்க. நீங்க ஒன்னா ஆதாரம் ஒன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இவர்கள் இந்த உரிமை தொகைக்கு உண்டான பணத்தை எங்கிருந்து எடுத்தாங்க? ஏது பணம் ஏது? இப்போ பொய்யா சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் பெண்களுக்கு உரிமை தொகை சொன்ன இதே முதல்வர் இந்திய முழுக்க மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இவர் எப்படி கொடுப்பாரு? சாத்தியமா? இல்ல. இன்றைக்கு என் சகோதரி போய் குழுமூர்ல அனிதா இறப்பதற்கு யார் காரணம்? இவங்க தேர்தல் அறிக்கையில, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில
நீட்டை ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்கல்ல, நீட்டை ஒழிப்புன்னு சொன்னாங்கல்ல, ஒழிச்சாங்களா? இவங்களுக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? நீட்டை ஒழிப்பதற்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கா? ஒழிக்க முடியாதுன்னு இவங்களுக்கு தெரியும்ல. தெரியாததை எப்படி நாங்க ஒழிச்சிருவோம்னு ஏன் சொன்னாங்க இவங்க? அப்ப பொய்யா எதுக்கு விளம்பரம் பண்றீங்கன்னு கேட்கிறேன். எங்க யாரை நம்ப வைக்கிறீங்க? யாருக்காக ஓட்டு கேட்கறீங்க? உங்களுடைய அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்னெல்லாம் பொய் சொல்லுவீங்க? சொல்லியிருக்காரா? இதே விளையாட்டு அமைச்சர் சொல்றாரு, நீட்டை ஒழிப்பதற்கு எங்களுக்கு தெரியும்னு சொன்னாரு. இது வரைக்கும் நீட்டை ஒழிச்சியா? ஒழிக்க முடிஞ்சிச்சா? அப்ப பொய்யான எதுக்கு இது மாதிரியான பொய் செய்தியா சொல்றேன்? இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு தேடிட்டு போனேன். செங்கலை தூக்கிட்டு போனேன். விளையாட்டு அமைச்சர், நீ விளையாட்டு புள்ள பதவி என்பது அது வம்சமா வருது உங்களுக்கு. நீங்க சுவர் ஒட்டியோ போராட்டம் பண்ணியோ ஆர்ப்பாட்டம் பண்ணியோ அமைச்சர் ஆகல. உங்க தாத்தா இருந்தாரு, உங்க அப்பா இருக்காரு, அப்பாவுக்காக நீங்க வந்திருக்கீங்க. எடுத்துட்டு போனீங்களே, உங்களுடைய எத்தனை பேர் பாராளுமன்றத்தில் உங்களுடைய கட்சிக்காரர்கள் உறுப்பினர் இருந்தாங்க? ஏன் அதை பாராளுமன்றத்தில் எய்ம்ஸ் எங்கன்னு கேட்க தெரியல உங்களுக்கு? செங்கல் எங்க காட்டின செங்கல்ல ஏன் பாராளுமன்றத்துக்குள்ள செங்கல் எடுத்து போய் காட்ட முடியல? ஏன் காட்ட முடியல? இவரே மோடியை சந்திச்சார்ல. 10 ஆண்டு காலத்துல எத்தனை முறை இந்த விளையாட்டு அமைச்சர் சந்திச்சிருப்பாரு. ஏன் அந்த செங்கல் இங்க காட்டின செங்கல் அங்க எடுத்துட்டு போல? இதெல்லாம் நடிப்பு, ஏமாத்து வேலை. செங்கலை எங்க காட்டணும், எங்க கேட்கணும்ன்றதே விவசாய இல்லாத ஒரு அமைச்சர் இங்க இருப்பாங்களா? கண்ணை எங்க காட்டணும், பல்ல எங்க காட்டணும்னு தெரியணுமா இல்லையா ஒரு அமைச்சருக்கு? எந்த மருத்துவர்கிட்ட போனா தீர்வு வரும்ல. அப்ப தீர்வு வராதுக்கா நீ செங்கலை காட்டி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? என்னது இது? யாரை ஏமாத்துறது? எல்லாரையும் ஏமாத்துறது. இஸ்லாமியரை ஏமாத்துறது. இஸ்லாமியர் கூட்டணியில் இருக்கிறாங்களே, அவங்க பேசின பழைய பேச்சு எடுத்து பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் இழைத்திருக்கா இல்லையான்னு அவங்க சொல்ல சொல்லுங்க. இப்ப இருக்கிற கூட்டணி, அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்களுடைய பழைய பேச்சு எடுத்து பாருங்க பாப்பா. இவர்கள் இந்த தமிழ் மக்களை ஏமாற்றுவதிலே குறியாக இருக்கிறார்கள். இல்ல, இப்ப நீங்க சொல்ற இவ்வளவு விஷயமும் திருமாவளவனுக்கு தெரியாதா, ஜவாஹர்லாலுக்கு தெரியாதா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரியாதா, வெறும் ராமச்சந்திரன் சாருக்கு மட்டும் தான் தெரியுமா? இல்ல, தெரிஞ்சு இவங்க கூட்டணி தர்மம்னு விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது காவு கொடுக்கறது. இது எல்லாம் தெரியும். அந்த மக்களும் அங்கதானே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆகட்டும், சிறுபான்மையினரும் சரி, கணிசமான பட்டியலினத்தோரும் சரி, ஆன் பிளாக்கா திரும்ப டிஎம்கேக்கு தானே வாக்களிச்சுட்டு இருக்கு. இல்ல, அந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திமுக ஒரு பொய்யான, நாங்க அவர் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது சொன்னதை சொல்றேன். நாங்க தாழ்த்தப்பட்டோரின் சம்பந்தி. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. தாழ்த்தப்பட்டோர்னு யாரும் சொல்லக்கூடாது, தலித்துன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. பட்டியல்னு சொல்லலாம். உச்ச நீதிமன்ற ஆணையெல்லாம் இருக்கு. இதே தயாநிதி மாறனுக்கு உண்மையிலேயே சொரணி உள்ள பட்டியல் சமூக மக்கள் இருந்தார்கள்னா தயாநிதி மாறனுக்கு ஒரு ஓட்டு போடக்கூடாது. ஏன் சொல்லுங்க? நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவங்களா? என்ன சாதி வன்மம்? நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவங்களா அப்படின்னு தயாநிதி மாறன் பேசினாரா இல்லையா? பேசியிருக்காரு. இதை ஏன் யாரும் கண்டிக்கல? அப்ப தாழ்த்தப்பட்டவர்னா உனக்கு என்னப்பா அவ்வளவு கேவலமா போச்சான்னு யாரும் ஒருத்தவங்க கேட்கலையே இல்லையா? இதே இப்போ தன்னை நாடாரா அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த கனிமொழி அக்கா போய் பிரச்சாரம் பண்றாங்கல்ல. கருணாநிதி கர்ம வீரர் காமராஜரை கழுவேற்றணும்னு எழுதினாரா இல்லையாங்க? அப்போ ஒரு நாடார் சமூகத்தில் ஒரு பெரிய தலைவராக உயர்ந்து தமிழ்நாட்டை ஆண்ட கர்ம வீரர்னு போற்றப்படுகின்ற காமராஜரை கழுவேற்றணும்னு சொன்ன கருணாநிதிக்கு இந்த நாடார் சமுதாயம் ஓட்டு போடணுமா? போடலாமா? ஜெயிக்க வைக்கலாமா? இதெல்லாம் சொல்வதற்கு இங்க ஆள் இல்லை. இப்பதான் இது படிப்படியா இந்த கைபேசி என்னைக்கு வந்துச்சோ அதுல இருந்து விழிப்படைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு, இப்ப இந்த ஓட்டு, இவங்களுக்கு எதிரான ஓட்டுகளை எங்க போடணும்னு இருக்கு. இப்போ மோடி அவங்க தெரியல, மோடி அவங்களுடைய செயல் திட்டம் ஊழல் பத்திரத்தை பத்தி அவ்வளோ நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரபாகர் சொல்றார், பொருளாதார நிபுணர், அவர் சொல்றார். பிஜேபியில் இருக்கின்ற சுப்பிரமணியம் சாமி, அன்றைய ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணியம் சாமி மோடி திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்றார். பிஜேபியில் இருக்கிறவங்க
இந்த அம்மா பணம் இல்லைன்னு சொல்லுது. நீங்க வந்து உங்களை உயர்த்துவோம் மேல வளர்த்து விடுவோம், நீங்க ஏழையாவே இருக்க மாட்டீங்கன்னு முதல்ல அந்த மோடி கிட்ட போய் எதையாவது கேட்டு, இந்த நிர்மலா சீதாராமன் இந்த தேர்தலில் நிற்க செலவுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லுது. அவங்கள உயர்த்தணும்ல, கூட இருக்கிறவங்களுக்கு உயர்த்துவதற்கு இந்த மோடிக்கு இன்னும் அந்த அளவுக்கா இல்லாத இருக்குங்க. பாவங்க இல்ல, அந்த அம்மா காசே இல்லை, நிதி அமைச்சர்கிட்ட காசு இல்லையா. அப்போ காசு இருக்கிறவங்க தான் வேட்பாளராக நிற்கிறாங்களாம். இப்போ அண்ணாமலை கிட்ட எவ்வளோ காசு இருக்கு, முருகன் கிட்ட எவ்வளோ காசு இருக்கு? இந்தியா ஃபுல்லா பிஜேபியில் இருக்கிறவங்களாம் காசு வச்சுக்கிட்டு தான் நிற்கிறாங்களா? அப்போ காசு இருந்தாதான் தேர்தலை சந்திக்க முடியும் அப்பட்டமா சொல்ற நிர்மலா சீதாராமன் எப்படி இவங்க மட்டும் காசு இல்லாத இருக்காங்க, இவங்க மட்டும் நேர்மையானவங்க, மற்றவங்க எல்லாம் நேர்மை இல்லாதவங்க சொல்றாங்களா? அவங்க சொல்றாங்களா? அப்படித்தானே பார்க்க வேண்டியிருக்கு. பாருங்க, இவங்களுடைய வார்த்தைகளை வந்து இந்த மக்களை அவமானப்படுத்துற அளவுக்கு வாக்கு கேட்டு வராங்க. இங்க இப்ப இங்க அமித்ஷாலாம் வந்தார்ல, குஜராத் யூபியில அடிச்சு விரட்டுறாங்க, அந்த மக்கள் அடிச்சு விரட்டுறாங்க, ஓடுன்றாங்க, அமித்ஷாலாம் ஓடுறாரு. அந்த நிலை இங்க மாறி இருக்கு. தமிழகத்தில் வந்து மலருமா நதி வெள்ளம் சூழ்ந்து கிடக்கும் போது வந்து பார்ப்பதற்கு வக்கில்லாத இந்த பாரதிய ஜனதா கட்சி இங்க வந்து ஓட்டு கேட்குது. ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த எல் முருகன் ஒருத்தர் இருக்கிறார், நீலகிரியில நிற்கிறார், நல்லா ஆட்டம் போடுறாரு, நல்லா ஆட்டம் போடுறாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கிட்ட அவர் சொன்ன பதில் உண்மையை சொல்றாரு. எப்படி சொல்றாரு? பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கா? நான் ஒத்த வரியில சொல்றேன், ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இது பதிலா? ஒரு அமைச்சர் சொல்ற பதிலா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமம் போட்டோன்னு சொல்றாரு அவரு. இந்திய மக்களுக்கு பெட்ரோல் விலை, இது மாதிரி அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏற்றத்தை நாங்கள் உங்களுக்கு பட்டை நாமம் போட்டுட்டோன்னு சொல்றாரு. புரிஞ்சுச்சா அவர் சொன்ன விளக்கம்? ஜெய் ஸ்ரீராம்னா என்ன? நாமம் போட்டோம். ஜெய் ஸ்ரீராம்னா என்ன? நாமம் போட்டோம். இது புரியணும்ல. அவர் போய் அங்க ஆட்டம் போடுறாரு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற ஏமன் சோரன் அவர்களை இந்த அரசு, இன்றைய பாரதிய ஜனதா அரசு, ஒரு பழங்குடி சமுதாயத்தில் இருந்து ஒரு இளைஞன் ஒரு மாநிலத்தை வளமாக்குவதா பொறுத்து கொள்ள முடியாம இன்றைக்கு அந்த இவங்களுடைய பேச்சுக்கு அடிமையாகாமல் நிமிந்து அவங்க அந்த மண்ணின் மைந்தர்ல நிமிந்து நிற்பார்ல. நிமிந்து உனக்கு வந்து பிஜேபி ஈடிக்கெல்லாம் பயந்து அவங்கெல்லாம் நிற்பாங்க. அவங்களும் போராளி கூட்டத்திலிருந்து வந்தவங்க. இந்த ஈடி எல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. சிறை சென்றாலும் பரவாயில்லைன்னு ஹேமந்த் சோரன் அங்கே சிறையில் இருக்காரு. அதை காரணமா வச்சு எல்லாரையும் மிரட்டுறது. இல்ல, ஆனா நம்ம நாட்டுல சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, யாரு எந்த சமூகம் பாக்குறத தாண்டி அவர்கள் குற்றம் செய்தார்களா இல்லையா அப்படிங்கறத பாக்குறது தானே. சோ அப்படி பார்த்தா ஹேமந்த் சோரன் எந்த குற்றமும் செய்யலனா நீதிமன்றத்துல இருந்தே அவர் இல்ல, அது விடுதலை வந்துருவாரு, விடுதலை பெற்றுக்க முடியும் இல்ல. இல்ல வந்துருவாரு. இது மிரட்டல் தான். இடி வந்து நீங்க இடி, சிபிஐ, இது மாதிரி உயர்ந்த ஐடி இதெல்லாம் வச்சுக்கிறது. கேரளாவில் அவங்கள மிரட்டுறாங்க. இல்ல, இப்ப ஒரு எடுத்துக்காட்டு கேட்கிறேன். இப்போ ஈடியால இங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார், ஓகேவா? அப்போ செந்தில் பாலாஜி குற்றமற்றவர், ஈடி வரும் பழி வாங்கிடுச்சுங்கிறதா உங்க கருத்தா? இல்ல, ஒரு முதல்வர், நீங்க அந்த ஒரு மனிதன், இவங்கெல்லாம் வந்து சாராய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் மேல வச்சு சாப்பிட்டாரு. நீங்க இவரை வந்து ஹேமந்த் சோரனோட நீங்க ஒப்பிடாதீங்க. இல்ல ஈடிக்கு தான் சொல்றேன், அவரோட இவரை ஒப்பிடாதீங்க. இது வந்து குடிக்கிறதே பெரிய தப்பு. அந்த குடிக்கிறதுலேயே எக்ஸ்ட்ரா காசு வச்சு வாங்குறவங்களெல்லாம் நீங்க அவங்களோட ஒப்பிடாதீங்க. ஏன்னா ஹேமந்த் சோரன் என்பது அங்க இருக்கிற பழங்குடி மக்களுடைய தளபதி, ஒரு போராளி. அந்த போராளி குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவரை வந்து மிரட்டம். அவங்க சொல்றாங்க, நாங்கள் மண்ணின் மைந்தர்கள், இந்த அதிகாரத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து அச்சப்பட மாட்டோம் அப்படின்னு. அவரு இங்க தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா வச்சு மிரட்டாங்க. இங்க டெல்லியில கெஜ்ரிவால், இவங்களெல்லாம் மிரட்டி எல்லாம் பார்க்குறாங்க. தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். என்னன்னா, எப்படி இலங்கையில அதிபராக இருந்த ராஜபக்ஷ நாட்டை விட்டு ஓடியது போல், பாகிஸ்தானில் முஷ்ரப் ஓடனது போல், ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு இந்த மோடி ஓடுகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. மக்கள் வந்து விழிப்படைகிறாங்க.
உங்களுடைய எந்த திட்டமும் இங்க பலிக்கல. குஜராத்தில் திருடர்கள் வங்கியில் கொள்ளையடித்தவர்கள் 27 பேர் பட்டியல் இருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை ஒன்றும் இல்லைங்க. 2000 ரூபாய் நோட்டு அடிச்ச எவ்வளவு செலவு தெரியுங்களா? 18,000 கோடி செலவு பண்ணி 2000 ரூபாய் நோட்டு அடிச்ச வானான்னு எடுத்துக்கிட்ட. 18,000 கோடி யாருடைய அப்பம் ஓட்டு பணம்? மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணத்தை இப்படி வீணா செலவழிக்கிற இந்த மோடி இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்றத இந்த தேர்தல் உணர்த்தும். இந்த தேர்தல்ல குறிப்பா பட்டியலின மக்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு பட்டியலின மக்கள் மட்டும் இல்ல, தமிழ் குடிகள் அத்தனை பேரும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியர்களுக்குத்தான் வாக்களிக்கணும். ஏன்னா நான் இடையில நேரா பார்த்தேங்க, எங்குமே இல்லாத ஒரு சமத்துவம். எந்த தலைவர் வட இந்தியாவில் அது மாதிரி இருக்கும். சமத்துவமா ஒரு இயல்பா பேசுவாங்க. நீங்க வட இந்தியாவில் எந்த தலைவர் வேணாலும் எளிமையா பார்த்துடலாம். அந்த அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி மனசுக்குள் தன்னை தலைவன் என்றத அந்த யூகோ இல்லாத ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் மக்களால் இயற்கையாகவே கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். நான் அவரை புகழ்ந்து பேசணும்னு சொல்லலை, நான் பழகிறதுல சொல்றேன். அவரு படிப்படியா வந்திருக்காரு. கிளை செயலாளர், அது பகுதி செயலாளர், அப்படியே வர்றாரு மாவட்ட செயலாளர். ஒரு பகுதியா அந்த சமத்துவம் பாருங்க. இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களை மேல 2 கோடி தொண்டர்களுக்கு மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு தன்னை தமிழனாக சொல்றாரு. இல்ல, ஆனா இந்த தேர்தல் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தல். இது டெல்லியில யார் பிரைம் மினிஸ்டரா வர போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தல். இதுல திமுக அவங்களுடைய கூட்டணி சார்பில், INDA கூட்டணி சார்பில் எங்க கூட்டணி ஜெயிச்சிச்சு அப்படின்னா இந்த தலைவர் யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வைகோ அவர்கள் சொன்னார், அதனால சொல்றேன். இன்னொரு பக்கம் நாங்க ஜெயிச்சா தேசிய முற்போக்கு கூட்டணி, அவங்க மோடி வருவான்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டுமே இல்லாம ஒரு ஸ்டாண்ட் அதிமுக எடுத்திருக்கு அப்படின்னா இது இது மாநில தேர்தல் இல்லை, இது மத்திய தேர்தல். ஸோ வாக்காளர்கள் எதுக்கு நான் ஓட்டு போடணும் அதிமுகன்னு ஒரு யோசனை வராதா? இல்ல, இதுல யார் வரணும்ன்றது இல்லை இந்த தேர்தல், யார் வரக்கூடாதுன்றதான் இந்த தேர்தல். அதனால தான் மோடி மீண்டும் வரக்கூடாது என்பதுல எடப்பாடியார் உறுதியா இருக்காரு. ஆனா அதுலயே ஒரு முரண்பாடு வருங்க. மோடி வரக்கூடாதுன்னு தான் ஓட்டு போடணும் அப்படின்னா மோடி வரக்கூடாதுன்னு வலிமையா சொல்ற திமுக தானே ஓட்டு போடுவாங்க. இல்ல, அவங்க 2 பேரும் கள்ள கூட்டணி. நீங்க திமுகவும் பாரதிய ஜனதாவும் வேற இல்ல. நீங்க அண்ணன் எடப்பாடியாருக்கும் அதிமுகவுக்கும் ஈக்குவல் டிஎம்கேன்னு பேசாதீங்க. அவங்க எப்பயுமே உறவோடு இருக்கிறவங்க தான். இன்னைக்கு நேற்று இல்லை, ஆதி காலத்திலிருந்து உறவோடு இருக்கிறவங்க தான். இல்லைன்னா எல்லாரையும் மிரட்டினார்ல மோடி. 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சாதிக்கூடிய போதைப் பொருள் விஷயமா இந்த ஆட்சியை கலைக்க முடியுமா? முடியாதா? கலைச்சல் இருக்கலாம். ஏன் கலைக்கல? ஏன் அவங்க மேலாம் முதல்வரோட நான் ஒன்றும் இல்லை, ஒரு குற்றவாளி எவனோ ஒரு திருடங்கிறான், அவங்க கூட ஒரு புகைப்படத்தை இந்த காவல்துறை சும்மா விட்டுருமா? எப்படி ஒரு உளவுத்துறை எல்லாம் ஒரு நபரை தமிழ்நாட்டில் மாதிரி உலகத்திலே இந்த அளவுக்கெல்லாம் போதைப் பொருள் புழக்கம் கோடிதான். அன்னைக்கு ஒரு ஏர்போர்ட்ல 110 கோடி ஏதோ பேர் வரல, ஏதோ ஒரு போதைப் பொருள். அன்னைக்கு திருச்சி ஏர்போர்ட்ல 1 டன் கஞ்சா, குட்கா, இந்த மாதிரி போதைப் பொருள் ஆசாமிகள்லாம் தமிழ்நாட்டில் அப்படியே எளிமையா உலாவத்திற்கு யார் காரணம்? காவல்துறை சரியில்லைன்றீங்களா? உளவுத்துறை சரியில்லைன்றீங்களா? யாரு? அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியுமா? எப்படி பார்த்தாரு? அவருக்கு எப்படி அந்த அயலகத்துறை பொறுப்பு எப்படி கொடுத்தீங்க? குற்றவாளிகளுக்கு யாராவது ஊக்கப்படுத்துவாங்களா? எப்படி பாரதிய ஜனதா கட்சியில் நீங்க குற்ற பின்னணி இல்லைன்னு பாரதிய ஜனதா கட்சியில யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல குற்றவாளிகளை காப்பாற்ற வழக்கறிஞர்களுக்கு இந்த பாரதிய ஜனதா சீட்டு கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே குற்ற பின்னணியில் இருக்கிறான். எப்படி இது ஒத்துக்குது தேர்தல் ஆணையம்? குற்ற பின்னணி கேட்கணும்ல. இல்ல, ஆனா குற்ற பின்னணி அப்புறம் வேட்பாளர்கள் ஜாஸ்தியா பணம் வச்சிருக்கிறது இது ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. எல்லா அரசியல் கட்சிகளையும் அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க. ஒரு கட்சினா நல்லவர்களை நிறுத்தணுங்க. குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க இந்த சமூகத்துக்கு நல்லது செய்வாங்கன்னு எப்படிங்க நினைக்கிறீங்க? எப்படி நம்புறது?
இல்ல அவங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட வாதம் என்னன்னா, நாங்கெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல. அப்படி பார்த்தா இப்போ 2G கேஸ் இப்போ ஹியரிங்ல இருக்கு, அது வந்து அப்பீல் இருக்குங்கிறதுக்காகவே ராஜாவும் கனிமொழியும் நிக்க கூடாதா? இது வந்து ஒரு அன்ஜஸ்டிஸ் ஆயிடாதா அவங்களுக்கு? இல்ல இல்ல, நீங்க குற்றம்னு நீங்க சொல்லிட்டீங்க. அது வந்து தீர்ப்பு வந்து ஆகும், ஆயிருக்கும். அது வரைக்கும் நீ வந்து மேலும் மேலும் குற்றம் செய்கிறவர்களுக்கே வாக்கு ஏன் இங்கே இப்போ சோறு வெட்டி ஓட்டணும், சோறு எழுதணும், போராட்டம் பண்ணணும், சிறை போனவன், போராட்டத்தினால் சிறை போனவன் எத்தனை பேர் வாக்கு இருக்கிறான். அவங்களுக்கெல்லாம் ஏன் வாய்ப்பு கொடுக்கறது இல்லை? ஒன்று திமுக பாருங்க, ஆற்காடு வீராசாமி பையன், துரைமுருகன் பையன், பார்த்தீங்களா? எல்லாமே வாரிசு உருவாக்குறாங்க. ஏன் ஏன் இந்த ஏன் அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். வாரிசுகளுக்கு. ஏன்னா எதிர்காலத்தில் இந்த முதல்வருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஆகக்கூடாது, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா தன் மகனுக்கு இவர்கள்லாம் துணையாக நிற்பார்கள்ன்றதுனால தான் இப்படிப்பட்ட வாரிசுகளுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டு கொடுத்துருக்கு. இல்ல அதிமுக மேலேயும் அதே குற்றச்சாட்டு இருக்குல்ல. அதிமுக இப்ப வேட்பாளராக நிற்கக்கூடியவர் ஜெயவர்தன், அவரு ஜெயக்குமாருடைய மகன். கோயம்புத்தூர் நிற்கக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன், அவர் வந்து அவரும் வந்து முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரோட மகன். இது எல்லாமே எத்தனை பேர்? இல்ல இல்ல, இங்க ஜனநாயகம் இருக்கு, இங்க ஜனநாயகம் இருக்கு. இங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல யார் வேணாலும் எதிர்காலத்தில் பொதுச் செயலாளராக மாறலாம். திமுக அப்படி மாவுமா? கட்டமைப்பே வேற. நீங்க கனிமொழிக்கு அவங்க அந்த அக்காவுக்கு சீட்டு கொடுத்துறாங்க, தயாநிதி மாறன் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துறாங்க, உதயநிதி அவர் பதவியில் இருக்காரு, முதல்வர் பதவி. ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் அதிகாரத்தை வச்சிருக்காங்க? அதிகாரம் என்பது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கப்படணும் இல்லையா? ஒரு வீட்டுல ஒரு முதல்வர் இருந்தா அதுக்கு மேல என்னங்க அதிகாரம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் இருந்தா பத்தாது? இத்தனை பேருக்கு ஏன் சீட்டு கொடுக்குறீங்க? ஏன் மத்திய சென்னையில் தயாநிதி மாறனை தாண்டி வேற ஒரு ஆளே கிடைக்கலையா? இல்ல அந்த கட்சியில உழைச்சவன் யாரும் இல்லையா? ஏன் கொடுக்கல? ஏன் அந்த குடும்பத்துக்கு அதிகாரம் போகுது? அந்த கட்டமைப்பு என்பது வேறு. இங்க ஒரு சிலர் இருக்கிறாங்கன்றதுனால அதிமுக வந்து இந்த அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அதில் இதையும் அதையும் சேர்த்து பேசக்கூடாது. அது முழுக்க முழுக்க வாரிசை உள்வாங்கி அதுவே கொள்கையாக நிச்சு வச்சுக்கிறது அந்த திராவிட முன்னேற்ற கழகம். இங்க அப்படி இல்லை, ஒரு சிலர் வந்திருப்பாங்க, உடைச்சிருப்பாங்க. இது 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 வந்து அதிமுகவினுடைய இது. அதிமுக தான் பாமக எல்லா கட்சிக்கும் வாழ்க்கை கொடுத்துருக்கோம், வாழ்க்கை கொடுத்துரும் இல்லாத போது. ஆனா அந்த மனநிலை இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் வந்து ஆனால் அன்னைக்கு நேற்று பேசுறாரு அண்ணன், என் பேரை சொல்லி பேசுறாரு, நான் கலந்துருக்கேன்னு பேசுறாரு. இது திமுக நடக்குமா? மேடையில் ஏற முடியுமா? ஒரு சகோதரத்துவம் இருக்குமா? அதெல்லாம் இருக்காது. அங்கே எப்பயுமே அவங்க ஒரு கட்டமைப்பு வச்சுப்பாங்க. அதை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது. அதை தாண்டி யாருக்கும் வாய்ப்பு அதிகாரம் பகிரப்படாது. அது மாதிரி ஒரு சுயநலம் பிடிச்ச ஒரு அமைப்பு. ஒன்றும் இல்லைங்க, ஆதி திராவிட மக்களுடைய பள்ளிகள் இருக்குல்ல, அதெல்லாம் MC ராஜா, அயோத்திதாசர், மீனம்பாள் சிவராஜ், அப்புறம் இவங்க ஜோதி வெங்கடாச்சலம், இவங்க மாதிரி ஆளுங்கள் போராடி ஆதி திராவிட பள்ளிகளை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அந்த பள்ளி ஒரு பள்ளி கூட இல்லை, படிக்கிறதுக்கு பள்ளி இல்லை, ஆதி திராவிட பள்ளின்னு இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சேர்த்து விட்டான். இதுல ஒரு நேரத்தில் ஒரு காலனி பகுதி, சேரி பகுதியிலலாம் அம்பேத்கர் பேர்ல ஒரு இரவு பாடசாலை இருக்கும், அதெல்லாம் இப்போ இல்லை. இதெல்லாம் எங்க போச்சு? இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பட்டியல் சமுதாயத்தில் உருவான தலைவர்கள் அத்தனை பேருடைய பேரையும் புகழையும் மறைத்து விட்டது, மறைச்சிடுச்சு. இன்றைக்கு எப்படி ஜார்க்கண்ட் கல்பனா சோரன் அவங்க கண்ணீர் விட்டு அழுதுட்டு இன்றைக்கு மக்களை சந்திச்சுட்டு வராங்க, அந்த மாதிரி இங்க அண்ணன் எடப்பாடியார் அவரே தன்னை வேட்பாளராக நினைச்சுக்கிட்டு எல்லா தொகுதியிலும் பம்பரமா சுத்திட்டு வர்றாரு. நீங்க அவர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள அன்பு இருக்கும், உள்ள அன்பு இருக்கும். ஏதோ மேடைக்காக பேசணும்ன்றதெல்லாம் இருக்காது. அவரே இந்த மக்களை உண்மையிலாகவே தமிழனாக சிந்திக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். தமிழ் நாட்டில், தமிழ் மண்ணில் எந்த தீங்கும் நடக்கக்கூடாது என்பதில் அவர் தெள்ள தெளிவாக இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். தமிழ் தேசியம் என்பது
அண்ணன் எடப்பாடியார் கையை பலப்படுத்தினால் மட்டும்தான் இங்க சாத்தியம். நீங்க தனித்தனியா நீங்க வந்து தமிழுக்குன்னு எதுவுமே பேச வேண்டாம். அண்ணன் எடப்பாடியாருடைய கரத்தை வலுப்படுத்திட்டாவே அது போதுமானது. இங்க தமிழர்கள் தமிழராக வாழ்ந்து விடுவார்கள், சுயமரியாதை வாழ்ந்துடுவாங்க, தமிழர்கள் எல்லைகள் காப்பாற்றப்படும். இந்த மோடி சொன்னார தண்ணி கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு நிறைய தொலைக்காட்சியெல்லாம் விளம்பரம் வருது. காவேரி நீரை இணைப்பதற்கு நீ மத்தியில 10 ஆண்டு காலம் இருந்திய ஒரே நாடுன்னு பேசுற அந்த மோடியை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை நதிகளை நீ இணைத்து இருக்கிறாய்? தண்ணியே இணைக்க முடியல உன்னால. நீ வந்து ஒரே நாடுன்ற, ஒரே மண்ணுன்ற, ஒரே சுடுகாடு இருக்கா? முதல்ல இந்த மண்ணுல சுடுகாடு ஒண்ணு இருக்காங்க, ஒரே சுடுகாடுன்னு இருக்கா? எல்லா சாதியினரும் ஒரே சுடுகாட்டில் அடக்கம் பண்ண முடியுதா? இந்துன்னு பேசுறிய மோடியை கேட்கிறேன், இந்துன்னு பேசுறிய எல்லா எத்தனை இந்து கோயில்கள், எத்தனை இந்துக்கள் போய் போற முடியுது? போய் வர முடியுதா? முதல்ல இந்த மண்ணுல முடியுதா? முதல்ல முடியல. ஒரு இந்து இன்னொரு இந்து கோயிலுக்கு போக முடியாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவனும் இந்து அவனும் இந்து, ஒரு கோயிலுக்குள்ள போக முடியல, நீ வராதன்னு சொல்றான். அன்னைக்கு அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, எங்க போடணுமோ அங்க போடு. பிச்சை என்னதுங்க அந்த அம்மா? பிச்சை எடுத்து வாழக்கூடாதா? ஓட்டு போடுறதுக்கு நாங்க வேணும் இல்லையா? எங்களுடைய வரி பணத்தில் நீ வாழ்வ சொகுசா, கெட்ட பணம் இல்லைன்னுவ, இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு மனசு இல்லை, ஓட்டுக்கு மட்டும் இங்க வந்து ஆட்டம் போடுவீங்களா? நியாயமான நீங்க இது பாருங்க, எல்லைகள் தமிழ்நாட்டினுடைய எல்லையை இந்த மோடி அவர்கள் ஒழுங்கா பிரிச்சிருக்கா? எல்லை இருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய எல்லை இருக்கா? கச்சத்தீவுக்கு போயிட்ட என்ன? கச்சத்தீவை பத்தி என்ன தெரியும் உனக்கு? என் மன்னர்கள் வச்சிருந்த கச்சத்தீவை பத்தி என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இப்ப எதுக்கு எடுக்கிற? 10 ஆண்டு காலத்துல ஏன் எடுக்கல? அதை பத்தி பேசல. ஓட்டு வேணுமா? கச்சத்தீவு சொன்னா தமிழன் உனக்கு ஓட்டு போட்டுருவானா? இந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. இங்க ஏமாத்த முடியாது. வட இந்தியர்கள் மாதிரி இங்க இல்லை. இங்க எல்லாம் விவரமானவங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த அது மலரும் இது மலரும் எதுவும் பூக்காதுங்க, எதுவும் மலராது. எங்க மழை வெள்ளத்துல மக்கள் வெள்ளம் மிதக்குது, ஒரு உதவி செய்வதற்கு நாதி இல்லை. இன்னைக்கு நான் அக்காவா வந்துக்கிறேன்ட்டு ஒரு ஆளுநர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து நின்றுட்டு கிடக்குது. ஒரு அக்கா கேக்குது, நான் அக்காவா வந்துட்டேன். அக்கா, நாங்க மழை வெள்ளத்தில் மிதக்கிட்டு கிடக்கும்போது எங்க அக்கா போனேன்? வரல. இந்த கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குமா இருக்காதா? இருக்கும் தானே. ஒன்றும் இல்லைங்க. இந்த அரசு இப்போ இவர் இவ்வளோ இங்க இருக்கார்ல, மாற்றம் முன்னேற்றம் சொல்றாரு, சொன்னார்ல அன்புமணி அவர், பாஜகவுக்கு நான் சைபர் 0க்கு கீழே மார்க் போட்டவர் எதை வச்சு, எந்த மாற்றத்தை வச்சு ஒரு ஆதரவு கொடுத்தாரு? சொல்ல முடியுமா அவரால்? என்ன மாற்றம் வந்துருச்சு தமிழகத்துல? எத்தனை தமிழர்கள் பிரச்சனை, எத்தனை பிரச்சனையை அவர் தீர்த்து வச்சுட்டாரு? மோடி பண்ணிட்டாரா? அதெல்லாம் பண்ணல. இங்க ஏமாத்துற வேலையெல்லாம் இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டா இங்க வந்து ஜெயிச்சிட முடியுமா? தப்பான முடிவு எடுத்து தப்பானவர்களுக்கு பழக்கம் வச்சா யாரும் விளங்காது. இவர் எப்படி இவங்கெல்லாம் ஜெயிச்சு வந்துருவாங்க? என்ன ஏங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கணுமா இல்லையா? கட்டமைப்பு இருக்கா? நீங்க வந்து ஒரு பூத் கமிட்டிக்கு ஆள் இருக்கா அவங்ககிட்ட? அவங்களோட ஒரு கூட்டணி போட்டு அது ஒரு பெரிய கூட்டணின்னு மாயை. இந்த ஊடகம் வந்து ஆஹா ஓஹோன்னு காட்டிட்டா இந்த மக்கள் ஏமாந்துருவாங்களா? மோடி பண்ண துரோகங்கள் அத்தனை இருக்கு. என் கையில இருந்த காசு அத்தனையும் புடிங்கிட்டு மயக்கத்துல வங்கி முன்னாடி நின்னது யாருக்காவது தெரியுமா? எத்தனை பெண்களும் முதியவர்களும் மயக்கம் போட்டு வந்தாங்க தெரியுங்களா? பணத்தை வச்சிருந்த 500,000 வச்சிருந்ததை போய் வங்கிக்கு முன்னாடி நின்று மாத்துறதுக்கு முடியாத தவிப்பு தெரியுமா? இந்திய பொருளாதாரமே விழுந்து போனது தெரியுமா? உலகம் அமெரிக்காவை கண்டிச்சுங்க. மோடி மீண்டும் வந்தால் ஒரு சர்வாதிகாரி ஆட்சி இந்த மண்ணில் நடக்கும்னு சொல்றாரு. அமெரிக்கா சொல்லுது, மனித உரிமை கழகம், அமெரிக்காவினுடைய மனித உரிமை கழகம் சொல்லுது, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இவர் ஒரு ஹிட்லராக மாறிவிடுவார். மாறிடுவாரு. எத்தனை பேரை மிரட்ட அதிகாரத்தை வச்சுட்டு நீ எல்லாம் மிரட்டி எல்லாம் அணி பண்ணிடுவாங்களா? அணி பண்ணிடுறதுக்கெல்லாம் வேற யாராவது பார்க்கணும். இந்த மண் இது சேர சோழ பாண்டியன் வீரமிக்கு உலகத்தை வென்ற மண். இது அவன் மண் இவன் மண் இல்லை.
கடல் கடந்து கடாரத்தை கொண்டவன் வாழ்ந்த மண். இதுல இந்த மோடி வித்தலங்க கட்டக்கூடாது. இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க ரொம்ப கேவலங்க. மேக்கத்தாட்டுல அணைக்கட்டு இருக்கு. இந்திய தேசம் ஒரே தேசம் சொல்றிய, மேக்கத்தாட்டுல அணை கட்டினதை தடுக்க முடியுமா? காவேரி மேலாண்மை வாரியம் இவ்வளவு நாள் தண்ணி தர மறுக்கின்ற பொழுது நீயும் இந்தியன் நானும் இந்தியன், நான் வாங்கி தரேன்னு இந்த மோடி சொன்னாரா? என்னைக்காவது 10 ஆண்டு கால சொன்னாரா? சொல்லுங்க பாப்பா. ஓட்டு கேட்க வந்துட்ட என்ன அருகதை இருக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்கறதுக்கு? இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? இங்க முல்லை பெரியாறு அணைமட்டம் உயர்த்த முடிஞ்சிச்சா? நீயும் இந்தியன் அவனும் இந்தியன் பேசுற மோடியை நான் கேட்கிறேன், வா இந்தியனா நீ பேசு. தமிழகத்தினுடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடிச்சு கொல்லப்படும் போது எங்களை நீ தமிழனா பாத்தியா இந்தியனா பாத்தியா? பேசணும்னா அவ்வளோ குற்றச்சாட்டு இந்த மத்திய அரசு மீது இருக்கு. பல லட்சம் கோடி 10 லட்சம் கோடி அடிச்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை மீட்டு வரும்னு சொல்ல, எல்லாரும் அக்கௌண்ட்ல பணம் போடுறேன்னு சொன்ன, எவ்வளவுதான் ஏமாத்துவீங்க? எவ்வளவு பொய்யான திட்டத்தை அறிவிப்பீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கிறோம்னா அதுக்குதான் அண்ணன் எடப்பாடியார் சொல்றாரு, ஒற்றை விரலில். இப்ப பாருங்க இந்த தேர்தலில் யாரு போறாங்கன்றத நம்ம இறுதியா முடிவு போகணும். அன்பு தமிழ் சமூகங்கள், தமிழ் குடிகள் அத்தனை பேரும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பெருவாரியான வாக்களித்து அவருடைய கரத்தை வலுப்படுத்தினால் மட்டுமே தமிழ் இனம் மீண்டும் மீண்டும் எழும்ன்றதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.